என்ன மாமா உணங்குறீங்க? அன்னைக்கு தலைவர் கபாலத்துல அடிச்சதுல கழுத்துல சுளுக்கு பிடிச்சுக்கிச்சு. சுளுக்கு வைத்தியர் சுந்தரலிங்கன்னு சொன்னா கழுத பாலை காய்ச்சி குடிச்சா சுளுக்கு விட்டுடும்னு. கழுத பால் தானே, இந்த கொண்டு வந்துடுறேன். கொண்டு வா மாப்பிள்ள. இந்த மாதிரி ஆபத்தான நேரத்துல பால் குடித்து யார் உதவினாலும் அவங்க கிட்ட நாம மரியாதையா நடந்துக்கணும். செய்வியா? கண்டிப்பா நடக்கிறேன். எசக்கு பெசக்கா எதுவும் செஞ்சிடாத. மரியாதை நடந்துக்கிறேன். மரியாதை மரியாதை. ஏன்டா அவ்வளவு நேரம்? போயிடாங்க. இப்ப பாருங்க. அண்ணே, என்னால 3 தண்டால எடுக்க முடியலையே, நீங்க எப்படின்னா 300 தண்டால எடுக்கிறீங்க? இப்ப பாரு வித்தைய. எங்க? தொங்குடா. ஐயோ ஐயோ. அண்ணே, நீங்க மட்டும் ஆணழகன் போட்டிக்கு போனீங்க, நீங்க தானே நம்பர் 1. ஆணழகனா இருந்து என்னடா பிரயோஜனம்? ஆனா பிரியா என்ன நினைக்கலையே. 24 மணி நேரமும் என்ன நினைக்கணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேனே. சொல்லுடா. அண்ணே, அவங்கள ரேப் பண்ணிடுங்கண்ணே. ரேப் எவ்வளவு பெரிய மேட்டர் தெரியுமா? ஆள் குள்ளமா இருந்தாலும் நல்ல ஐடியா கொடுக்குறேன். குதிரை ஏறிக்கோ. ஒட்டக மாதிரி இருந்துட்டு குதிரை ஏறிக்கன்றீங்க. நீங்க கழுத பால் தானே கேட்டீங்க, நான் கழுதையே கொண்டாந்துருக்கேன். அட பாவி, நாளைக்கு யானைக்கால் வந்து யானை பால் வேணும்னா யானையே கொண்டாருவியா? வீடு தரமட்டம் ஆயிடுமேடா. ஆமா, சுளுக்கு வைத்தியர் சுந்தரலிங்கம் சொன்னா கறந்து பாலை குடிக்க கூடாதான், கழுதையோட அப்படியே குடிக்கணுமா. இட்டு உதைச்சுதுங்க. பச்சை பாலை குடிச்சா அவ்வளவு ருசியா இருக்காது. பேசாம கழுதிய எரியிற குமுட்டி அடுப்பு மேல உட்கார வச்சு சூடா பால் குடிக்கலாமா? அப்படியே குடிக்கணும். சரி, கழுதைய கொண்டாந்திய கை காசு செலவு பண்ணி அதுக்கு என்ன மாலை, நாதஸ்வரம், பேண்ட் எல்லாம்? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க பால் குடுக்குற தெய்வம் மாதிரி என்ன மரியாதை நடந்துக்கிற சொன்னீங்கல்ல. சொன்னேன். மரியாதை கூட்டியாந்துருக்கேன். கை காசு எவ்வளவு செலவாச்சு? அட பாவி, இந்த 1000 ரூபாய்க்கு பயிலா கழுத்து வலியை பொறுத்துக்கிட்டு இருக்கலாம். சரி சரி, வாங்க பால் குடிங்க. எங்க கழுத பக்கத்திலே இருக்கு, திரும்ப முடியலையே. வாங்க அப்படியே வாங்க. அப்படி கழுத்து வாங்க. ஐயோ, வாங்க சந்தோஷ். என்ன பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, டென்னிஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, யூ கண்டினியூ. என்ன பிரியா, நல்லா விளையாடுறாங்களா இல்ல செம்ம போரா? அனகோனிகா சூப்பர். வரும்போது பிரியா மட்டும்தான் இருந்தா, இப்ப 2-3 பேரு. மாப்பிள உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உடனடியா சந்தைப்பேட்டைக்கு பக்கத்துல குஜிலிப்பேட்டையில அங்க போய் அலிய கையோட கூட்டிட்டு வாங்க. அலியோட வீட்டு நம்பரு? அலின்னா அந்த ஏரியாவிலேயே பிரசித்தம். நீங்க போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்களேன். சரி, கையோட கூட்டி வந்துறேன்.
இன்னைக்கு பார்ட்டி எஸ்கேப்பா? பொழுது போகணுமே. தைலம், ஆமா, காட்டுக்குள்ள பீடி குடிச்சுக்கிட்டு அழுக்கு சட்டையோட தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கானே, யார் அவன்? பேர்ல கூட பெரிய கூடாதுன்னு சொல்லி மலையிலயும் மரத்திலையும் சங்கர் கன்னியான்னு எழுதி வச்சு காதலர்களாவே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்னமோ தெரியல, அந்த பொண்ணு திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் சங்கர் இப்படி ஆயிட்டாரு. ஓ சாரி. ஆமா, நீங்க சொன்னபடி கூட்டி வந்துட்டேன். எங்க எங்க? வாங்க வாங்க வாங்க. இதுவா? ஐயோ ஐயோ மாப்பிள, மறுபடியும் தப்பு பண்ணிட்டீங்களே. ஏன் இதை விட இலச வேணுமா? ஐயோ, நான் சொன்னது இது இல்ல. அலிங்கிறது ஒரு டெய்லர், எனக்கு வழக்கமா துணி தைக்கிறவன். அவன் முழு பேரு ஜாஃபர் அலி, அதை சுருக்கி அலின்னு. ஏன் சுருக்குனீங்க? இந்த பாரம்மா, இந்த பாரையா, தயவு பண்ணி நீ போயிடு. என்ன விளையாடுறீல? ரா பொழுது இங்க தங்காம நான் போக மாட்டேன். மாமா பாவமா இருக்கு, இங்கே தங்கட்டும். மாப்பிள, நீங்க வம்ப அனாவசியமா விலைக்கு வாங்குறீங்க. இந்த பாரியா, இந்த பாரம்மா, நீ மரியாதையா போயிடு. நான் எப்படி போறது? இருட்டு வேற ஆயிருச்சு, மழை வேற வருது. ரோட்ல தனியா போனா காளி பசங்க கிண்டல் பண்ணுவானுங்க. என் கற்புக்கு ஆபத்துல வந்துரும். எது கற்புக்கு ஆபத்தா? ஆமா, இங்க தங்க கூடாதுன்னா 500 ரூபா கொடுங்க. ஹோட்டல்ல ரூம் போட்டு தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். 500 ரூபாயா? தரல என்ன? தரல என்ன கூச்சல் போட்டு ஊற கொட்டுவேன். ஐயோ வேணாம்மா வேணாம்மா. இந்தா நீ கேட்ட 500 முதல்ல போய் தொலை. எதுக்கு? அட்ரஸ் கொடுத்து போ. மாப்பிள, மரியாதையா உள்ள போங்க, இல்ல உங்க 2 பேரும் இங்க குடுத்தன வச்சுட்டு நான் வெளியே போயிடுவேன். வேணாம் வேணாம், போப்பா போப்பா போ போ கிளம்பு. வேற யாரா கூட்டி வரணுமா? சட்டை பாத்தீங்களா, அவ தொப்புள சுத்தி வெண்குஷ்டம். வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. சாரி பிரியா. ஹாப்பி பர்த்டே டு யூ பிரியா. என்ன சந்தோஷம் இந்த நேரத்துல. லுக் அட் த டைம், 12 பிரியா. காலையில ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி வேற யாரும் உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லக்கூடாது. ஓகே? ஆமா சந்தோஷ், கையில ஏதோ கத்தி மாதிரி தெரிஞ்சிச்சு. இதுவா? கேக் வெட்ட. கேக் எங்க? நீதான். ஏய், ஓ சாரி பிரியா. மார்னிங் கேக். பாய்.